राम 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 हरे 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 कृष्ण 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 हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे जानकी कांतस्मरणं कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरां कलयामि चित्ते रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं रामेणाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः। रामान्नास्ति जगत्त्रयैकसुलभो रामस्य दासोऽस्म्यहं रामे प्रीतिरतीव मे कुलगुरो श्रीराम रक्षस्व माम्। वरं न याचे रघुनाथ युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु इदं प्रियं नाथ वरं प्रयच्छ पुनः स्वामिदमेव याचे। रामचन्द्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं राघवेश तव पादसेवनं सम्भवन्तु मम जन्म जन्मनि। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शरणं प्रपद्ये। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे चाप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिं सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते। अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतद्व्रतं मम ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रम् राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमुनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। सोत्रेराश्रममासाद्ये तं वन्दे महायशाः तञ्चापि भगवानत्रिः पुत्रवती प्रत्यपद्यता। परम पुण्यमान कालम श्रीरामनवमी पुण्य कालम इன்று त्रेतायुगத்திலே ஆரம்பத்திலே கால் பங்கு தர்மம் குறைஞ்ச காலத்திலே
திரேதாயுகத்துல கால் பங்கு தர்மம் குறைஞ்சிருந்தது, கலியில கால் பங்கு தான் தர்மம் இருக்கு. அதுவே எங்க இருக்கு அப்படின்னு தேடுறா போலதான் இருக்கு. கிருதயுகம் பூர்ணமாக இருந்தது, அதனால அதற்கு சத்வயுகம்னு பேர். எல்லாரும் கர்மானுஷ்டானங்களை பண்ணிண்டு கர்மயோகத்துக்கும் ஞான யோகத்துக்கும் அதிகாரிகளாக இருந்தால், அப்புறம் கொஞ்சம் தர்மம் குறைஞ்சது, திரேதாயுகத்துல கால் பங்குன்னதுமே பகவானுக்கு தாங்கல்லே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமின்னு சொல்ற பகவான் பதித பாவனனாய் தசரதருக்கும் கௌசல்யக்கும் யஜ்ஞத்துக்கும் பூஜா பலனாய் ரங்கநாதார்ச்சன பலனாய் பகவான் அவதாரம் பண்ணினதான புண்ணிய காலம் இந்த ஸ்ரீராமநவமி புண்ணிய காலம். இன்னைக்கு அயோத்தியில ஜென்மஸ்தானம்னே பகவான் அவதரிச்ச இடம் கொண்டாடப்படுறது. இப்போ அங்க பெரிய கோவில் உண்டாயி நிர்மாணமாயி ராமனுக்கு நித்திய பூஜைகள் ஆராதனங்கள் நடக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் சேவிக்கிறார். அதுவும் இந்த பிரயாக்ராஜ் கும்பமேளா சமயத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள், பிரயாகுக்கு எத்தனை பேரோ அத்தனை பேரும் அயோத்திக்கும் காசிக்கும் வந்தால்னு சொல்றா. கும்பமேளா முடிஞ்ச உடனேயே நமக்கும் அயோத்தி தரிசனம் கிடைச்சது. விஸ்வநாதர் பிரயாக ஸ்நானங்கள்லாம் பண்ண போற காலத்துல சொல்றாள், இப்ப கொஞ்சம் சமாதானமா இருக்கு ஆலயம். கும்பமேளாவுக்கு ஈடா இங்கே அயோத்தியிலையும் அத்தனை கூட்டம் இருந்தது, விஸ்வநாதர்லையும் அவ்வளவு கூட்டம் இருந்ததுங்கிறாள். பாவம் சாதுக்கள் ஒரு இடத்துக்கு போனோமானா அங்கேருந்து பக்கத்துல ஏதாவது க்ஷேத்திரம் இருந்தா அதையும் பார்த்துட்டு வர்றதுக்கு யோசிக்கக்கூடிய நிலையில தானே இருக்கா இன்னைக்கு. சாமானியாலும் சரி மத்தியமமா இருக்கிறவாளும் நினைச்சா அப்புறம் அயோத்தி போய்க்கலாம், அப்புறம் காசிக்கு போய்க்கலான்னு ஒரு தரையும் போறதுக்கு நினைச்சுட்டு போறதுக்கு சக்தி உடையவர்கள் குறைச்சலா இருக்கா. ஆசைப்படுவாள் எல்லாரும். இங்கேயே ஸ்ரீரங்கத்துல பார்த்தோமானா ஒரு சமயங்கள்ல ஒரிசாலேருந்தும் ராஜஸ்தான்லேருந்தும் பீகார்லேருந்தெல்லாம் பஸ் நிற்கும். பார்த்தா ரொம்ப சாமானியெல்லாம் இருப்பாள், விவசாயிகள் போலதான் இருப்பாள், கூலி வேலை செய்கிறவர்களாக. அழுக்கு வஸ்திரம் தான் கட்டின்னு இருப்பாள். அதையே காவேரியில தோச்சு அந்த பஸ்ஸிலேயே கம்பியில கட்டிவிட்டு ஓட்டமா ஓடி வருவாள் ராஜகோபுரம் கிட்ட. பார்த்தாலே அவளெல்லாம் காலத்தொட்டு ஒத்திக்கணும் போல இருக்கு. அவள் வாழ்நாள்லே தான் விவசாயங்கள்லாம் பண்ணி 10-20 பணத்தை சேர்த்து இந்த பஸ்காரன்ட்ட கொடுத்து டூரிஸ்ட்டு ரங்கநாதனை ஒரு தரையாவது வாழ்நாளில் பார்த்து விடணும்னு இங்கே அம்மா மண்டபத்தில் ஸ்நானம் பண்ணி தங்கிறதுக்கு ஆகாரம்லாம் பெருசாக அவளுக்கு லட்சியம் கிடையாது. பஸ்லேயே துணியை உணர்த்திப்பால், பஸ்லேயே தூங்கிப்பால், பஸ்லேயே அடுப்பு கொண்டு இங்கே காவேரி கரையில் ஓரமாக அங்கேயே சமைச்சு இவா கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு அங்கே 2 பேர் சமைச்சுட்டு இருப்பான். அப்படியே சாப்பிடுவா. பஸ்ஸில் ஏறி அடுத்த ஊருக்கு பக்கத்தில் அடுத்த க்ஷேத்திரங்கள். வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை வெளியில் போகிறதுங்கிறது. அவள் கிராமத்தை விட்டு அவளை பார்த்தாலே நமக்கு தெரியும் வெளியில் ரொம்ப வராதவாள். நாகரீகங்கள் பெருசாக ஊர் சுற்றுறவாளை பார்த்தாலும் நமக்கு தெரியுமோனும், அது மாதிரிலாம் இல்லாதவாள். அவள் கிராமம் தெரியும், அவளோட வாழ்நாளில் உழைச்சுட்டு இருந்தது தெரியும். அதில் ஒரு ஆசை அவளுக்கு ஸ்ரீரங்கத்தையும் ரங்கநாதனையும் கேள்விப்பட்டு ஓட்டமா ஓடி வருவாள் இங்கே ராஜகோபுரம் கிட்ட பெருமாளை பார்க்கணும்னு. அதுபோல அயோத்திக்கும் இன்னைக்கும் ஜனங்கள் இங்கேருந்து ட்ரெயின் கிளம்பினாலும் அயோத்திக்கு போறேன்னு கிளம்பி போயின்னு இருக்கால். அந்த ஜென்மஸ்தானம் எவ்வளவு அப்ப சாநித்தியமா பகவான் அவதாரம் பண்ணின காலத்துல இருந்தா இன்னைக்கும் அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். அங்க அவதாரம் முடிஞ்சுடுத்து, ராமாவதாரம் முடிஞ்சு 2 யுகம் ஆயிடுத்து. ஆனாலும் பகவான் அவதரிச்சார் அப்படிங்கிற ஒரு வேகம் இன்னைக்கும் ஸ்ரீராமநவமின்னா நமக்கு இருக்கு. அயோத்தின்னு சொன்னா ஒரு இது உண்டாறது, அயோத்திக்கு போகணும்னு சொன்னா ஒரு தனி தெம்பு உண்டாறது, உற்சாகம் உண்டாறது. அதுபோல ஒரு அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். அந்த அவதாரம் பண்ணின பிரபுதான் ஸ்ரீரங்கத்துல இங்கே சப்த பிராகாரத்துக்கு மத்தியில பிரகாசிக்கிறார். அயோத்தியில தான் இருந்தார் அவர். மனு மாந்தாதாக்களால் எல்லாம் பூஜை பண்ணப்பட்டவர். ரொம்ப நாளைக்கு அந்த குடும்பத்துல பூஜையை வாங்கினுட்டாராம். 60 தலைமுறைக்கு மேலே இந்த குடும்பத்துக்கு ஏதாவது திருப்பி செய்யணுமேன்னு ஒரு நாள் கணக்கெடுத்து பார்க்கறாள். சூரிய வம்சத்திலே அவ கொண்டாடினதுக்கு வைகுண்டத்தை கொடுத்தா கூட ஈடாகாது. அவ அப்படி உற்சவங்கள் நடத்தியிருக்காள். அதனால அந்த குடும்பத்துக்கு அந்த சூரிய வம்சத்துக்கு ஒரு தனிப்பெருமையே உலகமுள்ள கால பர்யந்தம் நிலநாட்டணும்னு தானே வைகுண்டநாதன் சர்வேஸ்வரன் ரங்கநாதனே தஸ்யாபி பகவானேஷா சாட்சாத் பிரம்மமயோ ஹரி அம்சாம்சேன சதுர்பாகாதி புத்திரத்துவம் பிரார்த்திதசுரைஹி ராமலக்ஷ்மண பரதே சத்ருக்னா இது சஞ்ஞயான்னு சுகாச்சாரியாலும்
இந்த அவதாரத்தோட பெருமையை ஆச்சரியமாக சொல்றார். பகவானே பகவானே ஏஷா சாட்சாத் பிரம்மமயோ ஹரி. இந்த பரமாத்மா பரவாசுதேவன் ஸ்ரீரங்கத்தில் பிரகாசிக்கிற இன்னைக்கு பிரகாசிக்கிற அந்த ரங்கநாதனே ராமனாக அவதரிச்சார் அப்படின்னு திரேதாயுகத்தில் அவதரிச்சது. ஏதோ ராவண வதத்துக்காக தேவதைகள் பிரார்த்திச்சாலின பொழுதிலும் வேதத்துல சொன்ன அத்தனை தர்மங்களையும் தானே அனுஷ்டிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாரா. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயேன்னு பல விதத்துல தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணலாம். தர்மத்தை செய்கிறவாளுக்கு சகாயம் பண்ணலாம், திரவிய சகாயம் பண்ணலாம், அதுக்கு இடையூறா இருக்கிறவர்களை எட்டி தள்ளலாம். தர்மத்தை செய்யறதுக்கு பல வழிகள் இருக்கு. பல அவதாரத்துல சுவாமியே அதை பண்ணியிருக்கா. தர்மத்தை அனுஷ்டிக்கிற பூமியே ஹிரண்யாட்சன் கொண்டு போயிட்டான்னு வராக அவதாரம் பண்ணி பூமியை கொண்டு வந்து காப்பாற்றி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணினார். தர்ம பிரதிபக்ஷிகளா அசுரால் இருக்காள்னு சொன்னா அவால ஒடுக்கி தேவர்களுக்கு சகாயம் பண்ணே வாமனாதி அவதாரங்கள் பண்ணினார். பக்தனானே பிரகலாதனுக்கு இடையூறு பண்றான் ஹிரண்யகசிபு, லோகத்துக்கும் கண்டகனாக இருக்கான்னு ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணி இதெல்லாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம்ல வந்துடும், பரித்ராணாய சாதுனாம்ங்கிறதுல வந்துடும். தானே தர்மத்தை செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்த அவதாரம் ஸ்ரீராமாவதார். சொல்றது ரொம்ப சுலபம், எதையுமே செய்யறது கஷ்டம். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சமையல் பண்றதோ இல்லை ஏதானு காரியங்களை வாயால சொல்லிவிடலாம். உட்காண்ட இடத்துல செஞ்சு பார்த்தா தான் தெரியும் எதை. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னார் வள்ளுவர். சொல்றது சுலபம், செய்யறது கஷ்டம். இப்படி ராமாவதாரம் எந்த அவதாரத்துக்கும் ஈடா சொல்ல முடியாது. இது தனி அவதாரம். அவ்வளவு தர்மத்தையும் வேதத்துல சொன்ன தர்மங்கள், வேதத்துல சொன்னதுல உயர்ந்த தர்மம் மாத்ரு தேவோபவா பித்ருதேவோபவா சத்தியம் வத இத்தியாதி தர்மங்களோட கூட ஸ்ரேஷ்டதமாய கர்ம நைத்யாக யஜ்ஞோ ஹி ஸ்ரேஷ்டதமம் கர்மா. ஸ்ரேஷ்டம், ஸ்ரேஷ்டதரம், ஸ்ரேஷ்டதமம் அப்படின்னு வேதம் போய் சூப்பர்லேட். இதற்கு மேலே இல்லைன்னு ஒரு தர்மத்தை சொல்லட்டுமா அப்படின்னு கேள்வி பதில் போல வேதம் கேட்கறது. ஸ்ரேஷ்டதமாய கர்ம நைத்யாக, ஒரு தர்மத்தை சொல்லட்டுமா அப்படின்னது. சொல்லுங்களே அப்படின்னால் யஜ்ஞோ ஹி ஸ்ரேஷ்டதமம் கர்மா. அக்னிஷ்டோமாதி யஜ்ஞங்கள், வாஜபேயம், பௌண்டரீகம். பௌண்டரீகாஸ்வமேதாபியாம் வாஜபேயேன சாசகிருதி அந்யைஷ்ச விவிதைர் யஜ்ஞைஹ அஜயதே பார்த்திவாத்மஜः. யஜ்ஞங்கள்லாம் பேரை சொல்றதுக்கே தெரியறது ரொம்ப கஷ்டம். பரிச்சயமானவாள் ரொம்ப குறைச்சலா தான் இருப்பாள். செஞ்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா ஊருக்கு 10 பேர் இருக்கலாமே யஜ்ஞம் பண்ணவா. ஆனா இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிட்டா. 2-3 தலைமுறை முன்னாடி வரைக்கும் கிராமத்துக்கு 2-4 அக்னிஹோத்திரிகள் இருந்தால் இப்ப ரொம்ப குறைஞ்சு போயிட்டால் அக்னிஹோத்திரிகள். ரொம்ப பரிசிரமப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்கு யஜ்ஞங்கள். இல்ல பௌண்டரீகம் முதலிய யஜ்ஞங்கள்லாம் 3 தடவைக்கு குறையாம பண்ணிருக்கலாம் பகவான். அசக்கிருத்து அப்படிங்கிறா. வாஜபேயேனச்ச அசக்கிருத்து அப்படிங்க 3 முறை வாஜபேயம் பண்ணியிருக்காராம் பகவான். குறைச்சல. 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை. அசக்கிருத்துன்னு சொன்னா 2 தடவைக்கு மேலேன்னு அர்த்தம். எத்தனை தடவை பண்ணினாரோ ஆனா குறைச்சலா 3 குறிக்கும். அது அஸ்வமேதங்கள்லாம் 100 அஸ்வமேதம் பண்ணியிருக்கார் பகவான். சதாஸ்வமேதான் ஆஜக்ஞே புஷ்கலமான தட்சிணை கொடுத்து அதுல 10 அஸ்வமேதம் நைமிஷாரண்யத்திலே பண்ணினாரா. 10 அஸ்வமேதங்கள் நைமிஷாரண்யத்திலே கோமதி நதி கரையில. ததோ தேவரிஷி சகிதா கோமதி மனு. இந்த கோமதி கரையில நாரதரும் கூட இருந்து அந்த யஜ்ஞ காலங்கள்ல சுவாமியோட கூட இருந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணிண்டு விராம காலங்கள்ல எல்லா மகர்ஷிகளையும் வசிஷ்ட வாமதேவாதிகளை வச்சுட்டு கோமதியில 10 அவபூத ஸ்நானம் பண்ணியிருக்காள் பகவான். நைமிஷாரண்யம்னு இன்னைக்கு ஓடுறமே லக்னோலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ல இருக்கு. அங்கதான் பாகவதம் சொல்லப்பட்டது. நைமிஷே அநிமிஷ க்ஷேத்ரே அப்படின்னு பாகவதம் தொடங்கிறது. அதோட இல்லை அங்க 18 புராணமும் சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதமும் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. தக்ஷசிலா அப்படின்னு ஒரு இடம், அங்கேயும் மகாபாரதம் சொன்னதாக வியாசபாரதம் சொல்லப்படுறது. வைசம்பாயனருக்கு ஜனமேஜயர் சொன்னார் அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லா புராணங்களும் சொல்லப்பட்ட இடம் இந்த நைமிஷாரண்யம்.
அங்கே இன்னொரு ஒரு மகாத்மியம் சக்கர தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. அதோட கூட இங்கே சுவாமியும் 10 அஸ்வமேதங்கள் இந்த கோமதி நதிக்கரையில் பண்ணினார் அப்படின்னு மகாபாரதத்தில் உள்ள ராமாயணம் சொல்றது. மார்க்கண்டேய ராமாயணம். ராமாயணம் பல பேர் சொல்லியிருக்கா. மார்க்கண்டேய ராமாயணம், வாசிஷ்ட ராமாயணம், சப்தரிஷி ராமாயணம், ஹனுமத்கிருத ராமாயணம். ராமனை பற்றி பேசாதவாள் கிடையாது. ராமனை போல ஒரு தெய்வம் கிடையாதுன்னு எல்லாரும் கொண்டாடி இருக்கால். அப்பேற்பட்ட அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். அது பண்ணின தினம் இன்னைக்கு. அந்த அவதாரம் நடந்த தினம் 11,000 வருஷம் இந்த பூலோகத்தில் இருந்து, அவதாரங்கள்லேயே அதிக காலம் பூலோகத்தில் இருந்து நம்மளை போல மனுஷனா நடமாடின அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். அதனாலதான் அப்புறம் கிருஷ்ணாவதாரம் வந்து 5000 வருஷம்தான் ஆறுது. கிருஷ்ணாவதாரம் கோகுலாஷ்டமி கொண்டாட ஆரம்பிச்சு 5000 வருஷம்தான் ஆறுது. ராமநவமி லட்சக்கணக்கான வருஷம் ஆயிடுத்து. 3 யுகமாக போகிறது. திரேதாயுகத்தில் கொண்டாடி, துவாபர யுகத்தில் கொண்டாடி, இப்போ கலி பிறந்து கொண்டாடு. ஆனால் ராமநவமின்னு சொன்னால் அதோட ரீச் தனியாக இருக்கு. வடக்கு எல்லாமும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாள். இங்கே தெற்க பரியந்தம், லங்க பரியந்தம் எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாள் ஸ்ரீராமன். அது 2 காரணம். ரொம்ப காலம் பூலோகத்தில் நம்மளை போல இருந்தா. ஆசேது ஹிமாச்சலம் தன் பாதத்தை பதிச்சா. உத்தரகாண்டத்திலே தேவப்பிரயாக பரியந்தம் சென்றார். கண்டம் கடிநகர் அப்படின்னு அங்கே தேவப்பிரயாகைன்னு சொல்றது. அங்கே சென்றார். இந்த பக்கம் லங்க பரியந்தம் சேது பந்தனம் பண்ணி, ராமேஸ்வரத்தில் ராமநாதனை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி, இங்கே ஜம்புகேஸ்வர மகாத்மியம் இருக்கே, திருவானைக்கோவில். திருவானைக்கோவிலோட கஜாரண்யம்னு பேர், கஜாரண்ய க்ஷேத்திரம்னு பேர் திருவானைக்கோவில். இந்த திருவானைக்கோவில் மகாத்மியத்தில் வனவாசத்துக்கு வந்த காலத்தில் சுவாமி சீதையோடு இங்கே வந்து ஜம்புகேஸ்வரர் ஆராதிச்சார். சீதை கையால் அகிலாண்டேஸ்வரி ஆராதிச்சால்னு இருக்கு கஜாரண்ய க்ஷேத்திர மகாத்மியத்தில். அதனால தான் நமக்கு ஒரு ஈர்ப்பு கூட ஏற்படுறதோன்னு நான் நினச்சிப்பேன். திருவானைக்கோவில் அகிலாண்டேஸ்வரி பார்க்கணும்னு சொன்னால் ஒரு மனசுக்கு ஒரு வேகம் உண்டாருது. அம்பாள் ஆச்சாரியால் பிரத்யட்சம் பண்ணியிருக்காள்னு பொழுதுன்னு கூட அந்த கஜாரண்ய க்ஷேத்திரத்தில் ராமாவதாரம் பண்ணி வனவாசம் வந்த காலத்தில் பகவான் ஜம்புகேஸ்வரரையும் சீதா அகிலாண்டேஸ்வரியை ஆராதிச்சால்னு இந்த க்ஷேத்திர மகாத்மியம் சொல்றது. வால்மீகி ராமாயணத்தில் வேணா இல்லையே தவிர அந்த கஜாரண்ய க்ஷேத்திர மகாத்மியம் சொல்றது. இப்படி பல க்ஷேத்திரங்கள். ஒரிசா பக்கத்துல பூரி ஜெகநாதத்துக்கு பக்கத்துல ஒரு அம்பாளுடைய சக்தி பீடம் இருக்கு. அங்கே அம்பாலை நவராத்திரியிலே ராமன் ஆராதிச்சால் அப்படின்னு கொண்டாடப்படுறார். பல க்ஷேத்திரங்கள் இது போல ராமனும் சீதையும் பல க்ஷேத்திரங்கள் வந்திருக்கா. வராத இடம் கிடையாது பாரத தேசத்துல. அதனால எங்க பெரியவா சொல்லுவாள் கோபிகா கீதத்துல தரணி மண்டனம் அப்படின்னு ஒரு வாக்கியம் கோபிகைகள் சொல்றா. தரணி முழுக்க நடந்த சரணம்ங்கிறாள் கிருஷ்ணாவதாரத்திலே கோபிகைகள் கோபிகா கீதத்துல. அதுக்கு எங்க பெரியவா சொல்லுவாள் தரணி முழுக்க கிருஷ்ணாவதாரத்துல நடக்கல. ஏன்னா பிருந்தாவனத்துல பிறந்தார், மதுரால கொஞ்ச காலம் ஆட்சி பண்ணினார், மதுராதிபதேர் அகிலம் மதுரம்னு. அப்புறம் மேற்கு சமுத்திரத்துல துவாரகையை நிர்மாணம் பண்ணினார். அப்புறம் இந்திரபிரஸ்தம், டெல்லியிலே ஹஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தங்கள்ல தர்மபுத்திரனை வாழ வச்சா. அதோட முடிஞ்சு போயிடுச்சு. கிருஷ்ணாவதார காலத்துல சுவாமி எங்கெல்லாம் போனார் அப்படின்னு பார்த்தோமானா அந்த பலதேவர் இதே எல்லா ஊரும் வந்தார்னு இருக்கு. தீர்த்த யாத்திரை ஸ்ரீரங்கம் வரைக்கும் வந்தார்னு இருக்கு. ஸ்ரீரங்காக்கியம் மகாபுண்ணியம் எத்திர சந்நிஹிதோ ஹரிஹின்னு பலதேவரோட தீர்த்த யாத்திரத்துல ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்றது. ஸ்ரீசைலத்தை பத்தி சொல்றது, கோகர்ணத்தை பத்தி சொல்றது. பலதேவரோட தீர்த்த யாத்திரத்திலே கோகர்ணாக்கியம் மகாக்ஷேத்திரம் சாநித்தியம் எத்திர துர்ஜட்டிஹி அப்படின்னு சொல்றது அந்த அத்தியாயம். பரமேஸ்வரனுடைய சாநித்தியம் பூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மலிங்கம் இருக்கிற கோகர்ண க்ஷேத்திரம் வந்தார்னு பலதேவரோட தீர்த்த யாத்திரையில சொல்லப்படுறது. இப்படி பலதேவர் வந்திருக்கா. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல இந்த சர்டன் இடத்துக்கு தான் கிருஷ்ணர் போயிருக்கா. அந்த ஸ்லோகமே பார்த்தோமானா கோபிகா கீதத்துல எல்லாமே ராமாவதாரத்தை குறிச்சே இருக்கு. ஒரு தர சரணத்தை பத்தி சொல்லிவிட்டால் கோபிகைகள் பிரணத தேகினாம் பாபகரிசனம் திருணச்சராணுகம் ஸ்ரீநிகேதனம் பணிபணார்ப்பிதம்னு காளியமர்தன பர்யந்தம் பிருந்தாவன சஞ்சார பர்யந்தம் அந்த ஸ்லோகத்துல சொல்லிவிட்டால் அந்த அத்தியாயத்துல முகத்தை வர்ணிச்சால், மந்தஹாசத்தை வர்ணிச்சால், அபயஹஸ்தத்தை வர்ணிச்சால், பாதத்தை வர்ணிச்சால் கோபிகைகள் ஒரு ஸ்லோகமாக மதுரயா கிரா
கிருஷ்ணா வல்குவாக்கியா புதமனோஜயா கிருஷ்ணா புஷ்கரே க்ஷணா. அதரத்தை பத்தி வர்ணிச்சா அதர சீதுனா, அதரத்தை வர்ணிச்சா. பிரணத காமதம் பத்மஜார்ச்சிதம்னு சரணத்தை வர்ணிச்சா. எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு திருப்பி ஒரு தடவை பிரணத காமதம், முதல்ல பிரணத தேகினாம் பாபகரிசனம்னா ஒரு 4 ஸ்லோகம் தாண்டி 5-6 ஸ்லோகம் தாண்டி பிரணத காமதம் கிருஷ்ணா பத்மஜார்ச்சிதம் தரணி மண்டனம் கிருஷ்ணா த்யயமாபதி சரண பங்கஜம் கிருஷ்ணா சந்தமஞ்சதே ரமணனஸ்தனேஷு கிருஷ்ணா அர்ப்பயாதிகன். பிரணத காமதம், என்னென்ன பாக்கியங்கள் வேணுமோ நமஸ்கரிக்கிறவாளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற சரணம். அது பத்மஜா சீதாலட்சுமியால ஆராதிச்ச சரணம். ஆசேது ஹிமாச்சலம் பாரத தேசம் முழுக்க நடந்த சரணம். தரணி மண்டனம். 4வது பாதம் சொல்றால் தேயமாபதி. 4வது வாக்கியத்துல சொன்னால் ஆபத்து காலத்துல நினைக்க வேண்டிய சரணம். ஆபத்து காலத்துல நினைக்க வேண்டியதுங்கிறதுக்கு ஆச்சாரியா ஆபத்து வந்தா நினைக்க வேண்டிய ஆபன் நிவர்த்தகமான தெய்வம் ஸ்ரீராமன் விட்டாள் ஆதிசங்கர பகவத்பாதா. அவ எடுத்து சொன்னதை தான் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பிரபஞ்சசாரம்ங்கிற கிரந்தத்துல இருக்கு இந்த 2 ஸ்லோகங்கள். ராமனை பத்தி ஆபத்து வந்தவாள், மனசுல பீதி உடையவாள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம்னு. ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். ஆர்த்தானாம் ஆர்த்திஹந்தாரம் பீதானாம் பீதிநாசனம் த்விஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யஹம். ஆபத்துகளெல்லாம் நினைச்ச மாத்திரத்துல விரட்டி விடுவாராம். ராமனை நினைச்சோமானா ஆபதாம் அபஹர்த்தாரம், என்னென்ன பாக்கியங்கள் வேணுமோ நம்மளை தேடி வருமா ராமனை ஆராதிக்கிறவாளுக்கு. தாத்தாரம் சர்வசம்பதா லோகாபிராமம், ராமம்னாலே அழகானவர், அபிராமம்னா ரொம்ப அழகானவர். லோகத்திலேயே இவருக்கு வீடான அழகுடையவாள் யாரும் கிடையாதான். லோகாபிராமம் ஸ்ரீராமம், அந்த ஸ்ரீராமனை திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன். பூயோ பூயோ நமாம்யகம், இந்த தசரத புத்திரனே, இந்த கௌசல்யானந்தனனே, சீதா பாக்யத்தை நான் திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன். பூயோ பூயோ நமாம்யகம். மனசுல எத்தனை கவலை இருந்தாலும் ராமனை நினைச்சா போயிடும். ஆர்த்தானாம் ஆர்த்திஹந்தாரம், பயத்தை போக்கி விடுவார். பீதானாம் பீதிநாசனம், நம்மளுடைய சத்ருக்களுக்கு காலனாக இருப்பாராம். த்விஷதாம் காலதண்டந்தம் ராமச்சந்திரம் நமாம்யகம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் ராமநவமியில, அதுவும் கட்டாயம் சொல்லுவோம். ராமநவமிக்காவது சொல்லுவோம் இந்த ஸ்லோகத்தை நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். ஆனா யார் சொன்னதுன்னு தெரியாது, இது எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த ஆச்சாரியால் சொன்னது. பிரபஞ்சசாரங்கிற கிரந்தத்துல இந்த 2 ஸ்லோகத்தை எடுத்து ஆபத்து வந்தவாள் சொல்ல வேண்டியது அப்படின்னு எத்தனை இடத்துல ஆச்சாரியால் நினைக்க முடியுமா இருக்கா பார்த்தேல. ஒரு பஜகோவிந்தன்னாலும் ஆச்சாரியால் நினைவு வருது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னாலும் ஆச்சாரியால் பண்ண பாஷ்யம் கொஞ்சம் ஆச்சாரியால தெரிஞ்சவாளுக்கு சஹஸ்ரநாம பாஷ்யத்தோட ஆச்சாரியால் நினைவோட வருது. அச்சுதாஷ்டகம், கிருஷ்ணாஷ்டகம், லலிதா சஹஸ்ரநாமம், எதை சொன்னாலும் ஆச்சாரியால் நினைக்காம இருக்க முடியாது. சுந்தரலகரி, சிவானந்தலகரி, எதை சொன்னாலும் ஆச்சாரியால். இருந்த காலம் ரொம்ப குறைச்ச 32 வயசு தான் இருந்தால். ஆனா 2000 வருஷம் ஆனாலும் மறக்க முடியாதபடிக்கு அத்தனை காரியம் பண்ணிட்டு போயிட்டா. இதோ ஆயிடுத்து ராமநவமியான அடுத்து ஆச்சாரியாலோட ஜெயந்தி வந்துடும். ஆச்சாரியாலோட ஜெயந்தி இப்போ அக்ஷய திருதியே முடிஞ்ச உடனே, அக்ஷய திருதியை முடிஞ்ச 2ஆம் நாள் பஞ்ச சதுர்த்தி, அடுத்து பஞ்ச. அக்ஷய திருதியே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு இருக்கும். அது ஏதாவது காரணத்தினால கச்சாப்ஜானும் பல பேர்கள் அக்ஷய திருதியோட மகாத்மியத்தை கொண்டாமனான்னு சொல்லிவிட்டால் அதனால அக்ஷய திருதியேன்னு ஒரு நினைவு படுத்தின்னு இருக்கா வியாபாரிகளும். தானம் கொடுக்கறதுக்கு அக்ஷயமாக நமக்கு திரும்பி வருங்கிற திருதியே அது. எதை நீ கொடுத்தாலும் அது அக்ஷயமாக திரும்பி வரும்னு அந்த அக்ஷய திருதியில வாங்கிக்கோங்கிறான். துணி வாங்கிக்கோ, நகை வாங்கிக்கோ, உனக்கு அக்ஷய திருதியேங்கிறான். அந்த அக்ஷய திருதியை கழிஞ்சா 2வது நாள் பஞ்சமி, ஆச்சாரியாலோட ஜெயந்தி. வசந்த பஞ்சமியிலே ஆச்சாரியால் அவதரிச்ச புண்ணிய காலம் ஆர்திரா நட்சத்திரத்துல
அவள் பண்ணின காரியம் 2500 வருஷம் மாறுது. திருவானைக்கோயில் போனாலும் ஸ்ரீரங்க அந்த அகிலாண்டேஸ்வரி காதில் பார்த்தா ஆச்சரியால நினைக்காம இருக்க முடியாது. ஸ்ரீசக்கர தாட்டங்கம் இப்போ நம்ம பெரியவாளும் பால பெரியவாளும் வந்து அதை திருப்பி பரிஷ்காரம் பண்ணி திரும்ப ஸ்ரீசக்கர தாட்டங்கம் சாத்திட்டு போயிருக்கா. ஆச்சாரியால் சாத்திரதை திரும்ப ஒரு தடவை ஜீர்ணோத்தாரணம் போல அதை வந்து பண்ணியிருக்கா. ஒரு பெரியவா காலத்துலேயும் இப்படி பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம மகாபெரிவா காலத்துலேயும் 64 அந்த வருஷம் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு தடவை பண்ணினாள். அடுத்து புது பெரிவாலும் பண்ணினாள் 90களில். இப்போ நம்ம பால பெரிவாலும் இப்போ அகிலாண்டேஸ்வரியோட அந்த ஸ்ரீசக்கர தாட்டங்கத்தை ரொம்ப ஆச்சரியமாக நடத்தினார். எது பாராயணங்கள்லாம் நூற்றுக்கணக்கான பேரை கொண்டு பண்ணி ஆச்சாரியாலால் தான் அது முடியும். நம்ம காஞ்சி மகான் அந்த பெரியவாள் கருணாமூர்த்தி இங்கே வியாச பூஜையும் பண்ணி இங்கே வந்து போன வருஷம் அப்படி இருந்தாலும் இங்கே இப்போ ஸ்ரீசக்கர தாட்டங்கமும் பண்ணி 10 நாள் தங்கி கூட்டி அர்ச்சனையும் அம்பாளுக்கு நடந்துருக்கு. அகிலாண்டேஸ்வரிக்கு அங்கே அர்ச்சகா இல்லாமல் இன்னைக்கு வந்திருந்தா. நம்ம ராமநவமி புண்ணிய காலத்தில் பல பக்தாளுக்கு இந்த பீஜதானங்கள்லாம் பண்ணுற இதில் தாயார் சன்னதியிலேருந்தும் அகிலாண்டேஸ்வரி சன்னதியிலேருந்தும் பல கோவில்கள் அர்ச்சகா இல்லாமல் வந்து இன்னைக்கு பிரசாதம் ராமபிரசாதம் வாங்கிண்டா. ஆச்சாரியால் வந்து அப்படி நம்மளை நினைக்க முடியுமா பண்ணிவிட்டா. அவதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம்னு ஆபத்து வந்தா நினைக்க வேண்டியவர் அவருங்கிறத கோபிகைகள் போய் சொல்றா. நமக்காவது ஆச்சாரியால் இப்ப 2500 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காள்னு நான் இப்ப சொல்றேன். 5000 வருஷம் முன்னாடி மாடு மேய்ச்சிண்டு வெண்ணப்பால் தயிர் வச்சுன்ற கோபிகைகளுக்கு யாரு சொன்னார்? அவளோட ஒரு ஞானம் இருக்கே, அது அந்யாதிருஷம். ஞானிங்கிற இடத்துல ஸ்ரீதர சுவாமிகள் மதுசூதன சரஸ்வதி வாழலாம் கீதா பாஷ்யம் பண்றதே ஞானீச்ச பரத ரிஷபாங்கிறதே யதா கோபிகாபிகின்னு விட்டாள். துணிச்சலா சொல்லிவிட்டால் கோபிகைகள் தான் இந்த ஞானிங்கிறத இடத்தை நிரப்பறால் பகவான் அவளை நினைச்சுதான் சொல்லிவிட்டான்னு விட்டா. பிரணத காமதம் கிருஷ்ணா பத்மஜார்ச்சிதம் தரணி மண்டனம் கிருஷ்ணா தேயமாபதி. ஆபத்து காலத்துல நினைக்க வேண்டிய சரணமாச்சே ராமா உன்னோட சரணம். தரணி முழுக்க நடந்த சரணமாச்சே. தரணி மண்டனம் கிருஷ்ணா தேயமாபதி சரண பங்கஜம் கிருஷ்ணா சந்தமஞ்சதே ரமணனஸ்தனேஷு கிருஷ்ணா அர்ப்பயாதிகன். இப்படி ராமாவதாரத்தை கோபிகைகளும் கொண்டாடினால்னு அப்பேற்பட்ட அவதாரம் ஸ்ரீராமநவமி புண்ணிய காலம். ராமபக்தால் எல்லாரும் கொண்டாடுவார். வீட்டுக்கு வீடு ராமனை வச்சு கொண்டாடுவார். ஊருக்கு ஊரு ஏதாவது ஒரு ராம பஜன மடம் இருக்கும் கொண்டாடுவார். தியாகராஜ சுவாமிகள்லாம் நடத்தின உற்சவம் இது. வருஷம் தியாகராஜ ஜூர்த்தி தான் எடுத்துட்டு இருந்தார். ஆனா ராமநவமி உற்சவம் தான் தவறாத நடத்தின்னு இருந்தார். ராமநவமி உற்சவம் பல பேரோட சகாயத்தையும் வாங்கிட்டு ராமநவமி உற்சவம் எல்லா ராம பக்தாலும் ராமனுக்கு ஒரு ஆலயம் கட்டுறது, ராமநவமி உற்சவம் நடத்துறது, இந்த காலங்களில் வேத பாராயணங்கள், ராமமந்திர ஹோமங்கள், ராமாயண பாராயணங்கள் அப்படி நடக்கிறதுல நம்ம ஆசிரமத்திலையும் 2 நவாகம் ஸ்ரீராமநவமி உற்சவத்தில் 18 நாள் உற்சவமாக இங்கே ஸ்ரீரங்கம் நம்ம ராமாசிரமத்திலையும் 7வது வருஷமாக நடக்கிறது. 2 நவாகம் லக்ஷார்ச்சனை, ஒரு நாள் ஏகதின லக்ஷார்ச்சனை. இன்னைக்கு ஒரு 2000 பேர்கிட்ட அன்னதானம் ராமநவமி புண்ணிய காலத்தில் எல்லாருக்கும் ராமரோட பேரை சொல்லி இங்கே எல்லாருக்கும் ராம பிரசாத் அத்தனையும் ராமனுக்கு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தது. ஒரு 28-30 பிராமணாளுக்கு தண்டுல தானங்கள் இருந்த வஸ்துக்கள்லாம் தானத்தோட ஸ்ரீராமநவமி உற்சவம் இங்கே இன்னைக்கு ஆரம்பிச்சு சீதா கல்யாணமும் நவாகத்தில் பாராயணம் ஆயிருக்கு. நேற்றைய தினம் பிரவச்சனத்திலே பாதுகா பட்டாபிஷேகம். பரமபக்தனான பரதன் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம். பக்தி பண்றவாளுக்கெல்லாம் உதாரணமாக இருந்தவராம் பரதன் இருக்கக்கூடியவர். 6 ராமனிடத்துல பக்தி பண்றான்னாலும் பரதன், லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் இவாள்கிட்ட படிச்சுக்கலாம். ராமனிடத்துல சீதை, இவாளிடத்துல ராமன்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறதே, ராமன்கிட்ட எப்படி பக்தி பண்ணணுங்கிறதே சொல்லித்தரால் நமக்கு. அதுல பரதனோட பக்தி அந்யாதிருஷம். என்ன இப்படி சொல்றீங்களே, 14 வருஷம் ராப்பகலா தூங்காதே யார் இருக்காளோ அவாதான் இந்திரஜித்தை வதம் பண்ண முடியும்னு இந்திரஜித்துக்கு வர 14 வருஷம் தூங்காத ஒருத்தர் இருக்க முடியுமா? சாப்பிடாம கூட இருந்து விடலாம், தூங்காம இருக்க முடியாது.
அவன் அப்படி வரன் வாங்கிட்டான். தூக்கத்தை ஜெயிச்சவாள் கையால எனக்கு மரணம் கிடைக்கணும்னு லக்ஷ்மண சுவாமி தான் வதம் பண்றார் இந்திரஜித்தை. வதம் பண்றதுனாலேயே தெரிஞ்சு கொடுத்து லக்ஷ்மணர் தூங்கவே இல்லைன்னு 14 வருஷ காலமும் ராப்பகலாய் கைங்கரியம் அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு ஓடி வந்து தண்டகையில ராமனோட வனவாசத்துல அவ்வளவு பாடுபட்டிருக்காரே. லக்ஷ்மணனை சொல்லாம பரதாய பரம் நமோஸ்துன்னு சொல்றாரே இங்க தேசிகன். லக்ஷ்மணனை தானே சொல்லணும் அப்படின்னு கேட்பா. லக்ஷ்மணனே அதுக்கு பதில் சொல்றாரு. கோதாவரி கரையில எங்க அம்மா சௌமித்ரி எனக்கா சொத்து வாங்கி வச்சாலன்னா சொத்தை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சுட்டு இருக்கிற பரதனுக்கு ஈடா நான் கூட ஆக மாட்டேன் அப்படின்னு விட்டார் லக்ஷ்மணன். சொத்துன்னு வந்தா தானே தெரியும் அண்ணா தம்பி உறவு எந்த முட்டும் அப்படிங்கிறார் தீட்சிதர். நீலகண்ட தீட்சிதர் இன்னன்னார இந்தந்த நேரத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோன்னா புத்திரகுணாக ஸ்வாதந்திரியே பிராத்ருகுண தாரகுணாச்ச அதிவேதன அவசரே பிராத்ருகுணாக தாயவிதௌ. புத்திரனை எப்ப கணிக்கணும் மார்க் போடணும்னால் அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சு சுதந்திரமாயி ஒரு 4 மாசம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறமும் அப்பா அப்பான்னா அப்பதான் மதிக்கணும். காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் ஸ்கூலுக்கு நோட் புக் வாங்குறதுக்கும் எனக்கும் பென்சிலுக்கும் அப்பா அப்பா அப்பான்னு பம்மினான்னா அது பக்தி ஆகாது. ஏன்னா அப்பாவை தவிர அப்ப யாரும் கதி கிடையாது. உத்தியோகம் ஆயிடுத்து, கையில சம்பளமும் வந்துடுத்து, சுதந்திரம் ஆயிடுத்து. இன்னும் பொழுதிலும் கூட அப்பாட்ட மரியாதையா இருந்தான். ஆனால் அப்போ புத்திரனோட குணத்தை மதிப்பீடு அப்படிங்கிறார் நீலகண்ட தீட்சிதர். புத்திரகுணாக சுவாதந்திரியே பத்னியோட பெருமையை அவளோட ஒரு இதை உரகள் பார்க்கறா போல தங்கம் தானான்னு உரைச்சு பார்ப்பாளோன்னு அது போல ஒரு சந்தர்ப்பங்க. சுதந்திரமான பிள்ளைய பார்த்து தெரிஞ்சுக்கோ அவன் அப்ப எப்படி இருக்கானோ அதுதான் ஒரிஜினல் ஃபேஸ். மனைவியை எப்ப தெரிஞ்சுக்கணும்னால் ஒரு ஆதி வியாதி வரத்தே தெரிஞ்சுக்கணும். ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் கொஞ்சம் சிரமம் வந்துதானால் நான் அப்பவே சொன்னேனோன்னு குத்தி காமிச்சுட்டே இருப்பா. வெந்நீர் கூட போட்டு கொடுக்க மாட்டா, ஆனா சொல்லிகிட்டே இருப்பா. அன்னைக்கே செலவழிக்காய்க்கோன்னு சொன்னேனோ கணக்கு இல்லாத செலவழிச்சேல் வந்துடுத்து கஷ்டம்பா. அதை சாப்பிடாதீங்கோ இதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னேனேம்பா. ஆறுதலா நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கோ மருந்து வாங்கின்னு வரேன் வெந்நீர் வச்சு தரேன் உங்களுக்கு சரியா போயிடும்னு ஆறுதல் சொல்றவாள் எத்தனை பேர் இருப்பாள்? சில உத்தமிகள் இருப்பாள். நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு அந்த நேரமும் கூட இருந்து பார்த்துப்பாள். தாரகுணாச்ச அதிவேதன அவசரே வேதனை வந்த காலத்துல கூட துணையா இருக்கணும். பிராத்ருகுணாக தாயவிதௌ பிராதாக்களுடைய உறவை எப்ப கணக்கு பண்ணணும்னால் சொத்தை பிரிக்கிறதே கணக்கு பண்ணுன்னா அம்மி உனக்கு குழவி எனக்கும்பானா, இல்லை குழவி உனக்கு அம்மி எனக்கும்பா. ஏண்டா நீ குழவி வச்சுன்னு என்ன பண்ண முடியும், நான் வெறும் அம்மியை வச்சுன்னு என்ன பண்ண முடியும் கிராமங்கள்ல சொல்லுவா. ரெண்டு சேர்ந்தா தானே அரைக்க முடியும். ஆட்டுக்கல் எனக்கு அது உனக்குன்னா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் பிரிச்சா சரியா பிரிக்கணும் அப்படின்பா. எதா இருந்தாலும் உடைச்சு பிரிக்கணும் அப்படின்பா. அப்ப தெரிஞ்சுக்கோ பிராதாவோட என்ன முட்டும் அப்படிங்கிறது அப்படின்னார் தீட்சிதர். இத்தனையும் பார்த்துட்டு பகவானிடத்துல மனசை திருப்பாம இருக்கியே திரஷ்டவியா மோட்சமானேன்னு மோட்ச மார்க்கத்துல திரும்பாம இருக்கியே. லோகத்துல எல்லாம் பார்க்கறோம், எத்தனை வீட்டுல பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் மனசு பகவான் இடத்துல போகல, திருப்பி திருப்பி லோகத்திலேயே தான் சுத்தி சுத்தி வர. ஆனா பரதன் அப்படி ஒரு எதிர்பார்க்காத கைகேயி வாங்கி கொடுத்த ஐஸ்வர்யத்தை அப்பாவும் ஆக்கியம் பண்ணிட்டு போயிருக்கார். பித்ருவாக்கியம்னு ராமனும் அனுஷ்டிக்கிறார், நானும் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். பித்ருவாக்கியம்னு தர்மமாவே சொல்லிவிடலாம், தர்மாபாசமாய். ஆனா பரதன் அதுக்கு இடம் கொடுக்கல. நேர சித்திரக்கூடம் ஓடி வந்து சிரசாத்வாம் அபியாச்சேகம் குருஷ்வ கருணாம்மை பாந்தவேஷு ச சர்வேஷு பூதேஷ்விவ மகேஸ்வரஹ. அண்ணா சிரமேற்கொண்டு உங்களை நான் கேட்கிறேன், உங்க காலில் என் தலையை முட்டிக்கிறேன், என் கண்ணீரால உங்க காலை அலம்புறேன். சிரசாத்வாம் அபியாச்சேகம் உங்களை பிச்சை கேட்கிறேன்னா யாச்சனம் பண்றேன். குருஷ்வ கருணாம்மை விஷயத்துல கருணை பண்ணணும்னா நான் இந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறதே நினைப்பேன். நான் படிச்சுடுறேன். ராமன் இதை கேட்கிற காலத்துல எப்படி இருந்திருப்பார், இப்ப படிக்கிறதே கூட ராமன் எப்படி இருப்பார்னு முகத்தை பார்ப்பேன். நான் பாராயணம் பண்ற காலங்கள்ல கூட பிறந்த சகோதரன் உன்னை நான் பிச்சை கேட்கிறேன், நீ திரும்பி வந்துடு, அயோத்திக்கு வந்துடுன்னு கெஞ்சுவானால்
அந்த பக்தி எப்பேற்பட்டதாக இருக்கணும், ராமன்கிட்ட வச்ச பிரியம், ராமன் அவர்கிட்ட எப்படி நடந்துன்னு இருக்கணும் அந்த பரதன் இடத்துல. நீ கஷ்டப்படாதே அண்ணா, வனவாசத்துல நீ இப்படி இருந்து நான் தாங்க மாட்டேன், தலையில ஜடையும் இடுப்புல மறுவுருவியும் இப்படி நீ வந்து கஷ்டப்படலாமா, அதுவும் என் பேரை சொல்லி எங்க அம்மா அப்படி ஒரு ரொம்ப இழுத்து விட்டுட்டா, நீ திரும்பி வந்தாதான் என் கலங்கம் போகுமன்னா, நான் உன்னோட பக்தன் அண்ணா, உன்னோட சகோதரன் அண்ணா, உன்னோட சிஷ்யன் அண்ணா, உன்னோட வேலைக்காரன் அண்ணா, இப்படியெல்லாம் சொல்றா. 5 சர்க்கம். பிராதுஹு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி. அண்ணா நான் உன்னோட தம்பி இல்லையா, எனக்கு நீ ஒரு பிரசாதம் பண்ணக்கூடாதா, நான் உன்னோட சிஷ்யன் இல்லையா, உன்னோட தாசன் இல்லையா, உன்னோட வேலைக்காரன் இல்லையா. பிராதுஹு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி சிரசாத்வாம் அபியாச்சேகம் குருஷ்வ கருணாம் மயி பாந்தவேஷு ச சர்வேஷு பூதேஷ்வ மகேஸ்வரஹ. கைலாசபதி பூத கணங்களை எப்படி பரிபாலிச்சுண்டு கைலாசத்துல பிரகாசிக்கிறாரோ, யக்ஷ கணங்கள் பிரமத கணங்களுக்கு அனுகிரகம் பண்ணிண்டு கைலாசத்துல ஜெகதீஸ்வரனாய் தேவதேவனாய் மகாதேவனாய் பிரகாசிக்கிறாரோ, அதுபோல அயோத்தியில வந்து நீங்கள்லாம் எங்களை பரிபாலிக்கணும், நீங்க வந்து எங்களெல்லாம் பரிபாலிக்க. பந்தவேஷு ச சர்வேஷு பூதேஷ்வ மகேஸ்வரஹ. பரமேஸ்வரன் உதாரணம் சொல்றார் பாருங்க. மனசுல என்ன இருக்கோ அதுதான் வாக்குல வரும். பரமேஸ்வரனிடத்துலயும் அப்படி ஒரு பக்தி இருக்கு இவாளுக்கெல்லாம்னு தெரியறது. வீர வைஷ்ணவமான கிரந்தம் ராமாயணம். கௌசல்ய ராமன் காட்டுக்கு போறேன்னு சொல்ற காலத்துல பரமேஸ்வரனை நிறைய ஆராதிச்சிருக்கே ராமா, அந்த பலனை உனக்கு தரேங்கிறார். மயார்ச்சிதா தேவகணா சிவாதயாங்கிறார். உன்னை ருத்ரன் ரட்சிக்கட்டும், ஸ்கந்தஷ்ட பகவான் தேவஹா சோமஷ்ட சபருகஸ்பதி, முருகன் காப்பாத்தட்டும்ங்கிறார். ஒரு தெய்வத்திட்ட பிடிப்பு இருக்கணும், எல்லா தெய்வத்திட்டையும் அபிமானம் இருக்கா. ஒரு தெய்வத்தை இஷ்டநிஷ்டையாக உயிர்நிலையாக வச்சுக்கணும். அதுக்காக பாக்கி தெய்வங்கள் மட்டம்னு சொல்லக்கூடாது, பாக்கி தெய்வங்களை எனக்கு லட்சியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகமும் தான் வேணும். இன்னும் சொல்ல போனா ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடான்னு நம்ம உபனிஷத்தும் ஒரு தெய்வம் தான். பக்தாளுடைய இஷ்டநிஷ்டைக்காக விபூதி ருத்ராட்சத்தோட சிவனாவும் இருக்கு, சங்கச்சக்கரத்தோட ரங்கநாதனாவும் இருக்கு, சதுர்முகனாய் பிரம்மாவாயும் இருக்கு, இந்திரனாயும் இருக்கு, முருகனாயும் இருக்கு. அது பீஷ்ம ஸ்தவராஜம் போல ஸ்தோத்திரங்களை பார்த்தோமானா அதுல எல்லாமாயும் இருக்கிற கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம்னு சொல்றா. பஸ்ம ருத்ராட்சமாலினே சிவரூபாயதே நமஹ. சேனானியா இருக்கிற ஸ்கந்த ரூபமாய் இருக்கிற கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்றேங்கிறா. விபூதி யோகத்திலையும் பகவான் கீதையிலையும் சேனானீனாம் அகம் ஸ்கந்தஹா அப்படிங்கிறார், முருகனா இருக்கேன் நான் அப்படிங்கிறார். எல்லா தெய்வமும் ஒண்ணுதான், அந்த பாவனை வரணும். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றால், கிறிஸ்துவ வழிபடட்டும் கிறிஸ்துவர்கள், நபிகளை வழிபடட்டும் முகமதியர்கள், அந்த தெய்வமாயும் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறார். ஏ பெண்ய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கௌந்தேயா யஜந்தி அவிதி பூர்வகம் அப்படிங்கிறார். அவளுக்கு வேத வழி தெரியலையே தவிர ஏதோ தெய்வம் உண்டுன்னு நம்பி வழிபடுறாளோனோ, அவிதியாய் வழிபட்டு, விதின்னா வேதம், அவிதியாய் வழிபட்டாலும் அந்த தெய்வமாயும் நான் தான் இருக்கேன். தேவி மாமேவ கௌந்தேயா அப்படிங்கிறார். நானே தான் அந்த தெய்வமாயும் அவ வழிபடுற தெய்வமாயும் இருக்கேன். அப்படியெல்லாம் பகவான் சாஸ்திரங்கள் சொல்றது. பரமேஸ்வரன் எப்படி பூதகணங்களே தன் பக்தர்களை காப்பாத்துறாளோ அதுபோல அயோத்திக்கு வந்து ராமா நீ எங்களை காப்பாத்தான. சிரசாத்வாபியாச்சேகம் குருஷ்வ கருணாம்மை பாந்தவேஷு ச சர்வேஷு பூதேஷ்வ மகேஸ்வரஹ. திரும்பி போக மாட்டேன்னு பிராயோபவேஷம்னு தர்பை போட்டு உட்கார்ந்துட்டார். பரீட்சித் ராஜா எப்படி கங்கரையில உட்கார்ந்துட்டாரோ அதுபோல பரதன் நான் திரும்பி போக மாட்டேன், உயிரை இங்கேயே விட்டுடுறேன், அன்னம் வேண்டாம் ஆகாரம் வேண்டாம். ராமன் வரமாட்டேன்னு ஒரு கட்டத்துல சொன்னது. நீங்க வரமாட்டேங்கிறதுல நீங்க பிடிவாதமா இருங்கோ, நான் உங்க சந்நிதியிலேயே உயிரை விட்டுடுறேன், என்ன நீங்க ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு எழுதித்தாப்புல உட்கார்ந்து விட்டார். ராமாசிரமத்துக்கு எழுத்தாப்புல சுவாமி வந்து மொவா கட்டையை பிடிச்சிட்டு கெஞ்சி, பரதா இப்படி எல்லாம் பண்ணாதே, ஹட்டம் பண்ணாதே, நீ திரும்பி போ. தும் ராஜா பரத பவஸ்வயம் நரானாம் மன்யானாமஹமபி ராஜரான் மிருகானாம். நீ திரும்பி போ, அயோத்தியில போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, திரும்பி பார்க்கறதுக்குள்ள நான் வந்துடுவேன். 14 வருஷம் ஆயிடுண்டா பரதா, 15வது வருஷம் வந்து நீ என்ன சொல்றியோ நான் கேட்கறேன்னாராம்.
அதுக்கப்புறம் உனக்கு அதீனம் தான். இப்போதைக்கு பிதிருவாக்கியத்துக்கு அதீனம். 15வது வருஷம் முதல் உன்னோட பக்தியை நான் மெச்சறேன், உன்னோட அன்பை நான் மதிக்கிறேன். 15வது வருஷம் 1ஆம் தேதி நீ என்ன சொல்றியோ நான் கேட்கிறேன்னா. அதுதான் பின்னாடியும் பரதன் புஷ்ப விமானத்துல வரத்தே சாதுராஜ்யம் சாதுராஜ்யம் பிரசாதிஹி அப்படிங்கிறார். இந்த ராஜ்யத்தை நீங்க எடுத்துக்கணும், இப்பவே பட்டாபிஷேகம் பண்ணிக்கணுங்கிறா. உடனே பரதா நீ சொல்றபடியே அப்படிங்கிறா. ஸ்லோகம் அப்படியே இருக்கு வால்மீகி ராமாயணம். ததேதி பிரதிஜக்ராக அப்படிங்கிற. ஒரு அப்பாட்ட புள்ள எப்படி சொல்லுவானோ, அப்பா நீ எப்படி சொல்றியோ அப்படின்னு பண்ணணும், அது போல பரதனிடத்துல ராமர் சொல்றார். ஏன்னா அவர் வச்ச அன்புக்கு, சித்திரக்கூடத்துல வந்து கதறின கதறலுக்கு, வாழ்நாளைக்கு இனிமே பரதனோட அன்புக்கு நம்ம குறை வைக்க கூடாது, இனிமே அவன் மனசு வருத்தப்படுபடி நடக்கக்கூடாதுன்னு மனசுல எண்ணம். அதனால பரதா நீ என்ன சொல்றியோ இனிமே நான் உன்னோட அதீனம் பரதா, நீ என்ன சொல்றியோ நான் கேட்பேன் அப்படின்னு ததேதி பிரதிஜக்ராக அப்படிங்கிறார் வால்மீகி. ஒரு குருட்ட சிஷ்யன் எப்படி சொல்லுவானோ, ஒரு அப்பாட்ட புள்ளை எப்படி சொல்லுவானோ, அதுபோல பரதன் வந்து இனிமே இந்த ராஜ்யம் உங்களோடது அண்ணா, நீங்க தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கணும், பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு தான் அப்படி சொல்றார். பரதனோட அன்பு அத்தகையது. அப்புறம் பரதனை சமாதானப்படுத்தி நீ கிளம்பி போ, மாதாக்கள் எல்லாமும் வந்து அழுதுன்னு நிற்கிறாள், உன்னாலே எல்லா சைன்யங்களும் இப்படி வந்து நிற்கிறது. அயோத்தியா ஜனங்கள் இப்படி அநாதையா நிற்கலாமா, சித்திரக்கூடத்துல அழலாமா, நமக்கு குறைவது, நீ கிளம்பி போன்னு சமாதானப்படுத்தி வசிஷ்டாதி மகர்ஷிகள்கிட்டையும் விடைபெற்று கொண்டு சுவாமி தன்னோட உடஜத்துக்குள்ள போயிட்டார். பாதுகையை வாங்கி கொடுத்துட்டு பாதுகையை எடுத்துட்டு பரதன் நந்தி கிராமத்துல வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்றார். மறுதினம் மந்தாகினியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமி வரார். வந்தா அந்த கூட்டங்கள் நின்னுதானே மரத்தடிகள் அந்த உடஜம் வாசல்ல, அதே நினைவா இருக்கு. இங்கதானே வசிஷ்டாதிகள்லாம் வந்து நின்றுட்டு இருந்தால், மாதாக்கள்லாம் வந்து அழுதா. தன்னோட ஆசனத்துல உட்காந்து ஜபம் பண்றார். கீழே பரதன் விழுந்த இடம் பள்ளமா ஆயிருக்கான். லக்ஷ்மணனை கூப்பிட்டு காமிக்கிறாள். குழந்தை நேத்திக்கு விழுந்து பிறண்டு அழுதானேடா லக்ஷ்மணா, இகமே பரதோ திருஷ்டா மாதரஷ்ட சனாகராக சாச்சமே ஸ்மிருதிரன் வேதி தான் நித்திய மனுஷோச்சதா. அதை நினைக்க நினைக்க என்னால ஜபம் பண்ண முடியலவ லக்ஷ்மணா, என் மனசு ஒருமைப்பட மாட்டேங்கிறது. ஒரு ஜபம், ஒரு ஹோமம், ரங்கநாதனை தியானம் பண்ணுவோம்னா அது பண்ண முடியல. இகமே பரதோ திருஷ்டா மாதரஷ்ட சனாகராக. அம்மாக்கள் அழுதது, நகரவாசிகள்லாம் அயோத்தியாவாசிகள்லாம் அழுதது. சாச்சமே ஸ்மிருதிரன் வேதி, அதே நனவா இருக்கு எனக்கு. தான் நித்திய மனுஷோச்சதா. லக்ஷ்மணா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உடஜங்கள்லாம் போட்டே சித்திரக்கூட்டத்துல, இனி என்னால இங்க இருக்க முடியும்னு தோணல. இப்ப ஜனங்களுக்கும் தெரிஞ்சு போயிடுத்து நான் இங்கதான் இருக்கேன். அப்படி இந்த பக்கமா வந்தேன், ராமா அப்படியே உன்னை பார்த்துட்டு போக வந்தேன்னு நம்ம விரதத்தை கெடுத்துடுவா. நிர்ஜனமான வனத்துல இருக்கணும்னு தாயார் சொல்லியிருக்காள் கைகேயி அம்மா. அந்த பித்ருவாக்கியத்தை இவ அப்படி வர ஆரம்பிச்சுடுவாள். போக்குவரத்து அதிகமாயிடும், அயோத்திக்கும் சித்திரக்கூட்டத்துக்கும் நெருக்கமா வேற இருக்கா, சும்மா சும்மா வர ஆரம்பிச்சுடுவா. பிரயாக வந்தேன், இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சுடும். வனவாசத்துக்கு அது இடைஞ்சலா இருக்கும், மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குன்னு வா கிளம்பிடலாம்னு சொல்ல லக்ஷ்மணன் சொல்றாள். ரொம்ப பரிசிரமப்பட்டு உடஜம் போட்டிருக்கேனே, என்னன்னா கிளம்பறங்கிறேன்னால் இந்த பரதன் அழுத நினைவாவே இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன் இங்க, வேண்டாம் வா போலான்னு சொல்லி சீதையும் அழிச்சுண்டு லக்ஷ்மணனையும் அழிச்சுண்டு சோத்ரேராசிரமமா சாத்தியே தம்ப வந்தே மகாயசாகம். அயோத்தியா காண்டம் கடைசி சர்க்கங்கள். அத்ரி ஆசிரமம், அனசூயம்மா ஆசீர்வாதம், உடனே தண்டகாரண்ய பிரவேசத்தோட அயோத்தியா காண்டம் இன்னைக்கு கதை முடியறது. நாளைக்கு தண்டகாரண்ய கதைகள், ஜடாயு மோக்ஷங்கள், அப்புறம் மேல சுந்தரகாண்ட கதைகள்லாம், கிருஷ்ணிந்தா காண்டம், சுந்தரகாண்டம். அத்ரி அப்படின்னு ஒரு மகரிஷி, அனசூயேன்னு ஒரு மகாபதிவிரதை, தன் தபோபலத்தினால 10 வருஷ காலங்கள் மழையே இல்லாம இருந்துதான் தன் தபஸுனால எங்கேயோ ஓடின மந்தாகினியே சித்திரக்கூட்டத்துல ஓட முடியுமா பண்ணினாலாம். அவளோட ஆசிரமம் இன்னைக்கு இருக்கு. சித்திரக்கூட்டம் போனோமானா அத்ரி அனசூய ஆசிரமம் இருக்கு. மந்தாகினிக்கும் கங்கை எங்கேயோ இருக்கால், அதுக்கும் இந்த லைனே இல்லை. ஆனாலும் இவளோட தபஸுனால இப்படி வந்துட்டு திருப்பியும் போய் திரும்ப ஒரு இடத்துல போய் சேர்ந்துக்கிறார். ஒரு களை பிரிஞ்சு வந்து இப்படி காலட்டிக்கு பூர்ணா நதி வந்ததோ ஆச்சாரியாலோட ஒரு பிரபாவத்துல, அதுபோல இந்த பதிவிரதே தசவருஷான்யனாவிருஷ்டியா தக்தே லோகே நிரந்தரம் யயா மூலபலே சிருஷ்டே ஜாஹ்னவி ச பிரவர்த்திதா. கங்கையை கொண்டு வந்தாலாம் ஆசிரமம் பக்கம்.
தன் தபோபலத்தினால தன் ஆசிரமத்திலேயே நூற்றுக்கணக்கான செடிகள்ல புஷ்பங்கள் பழங்கள்லாம் அன்னைக்கு காய்க்க முடியுமா பண்ணினாலாம். பல வருஷங்களா மழை இல்லாம இருந்து க்ஷாமம். ரிஷிகள்லாம் கூட்டம் கூட்டமா ஆசிரமத்தை காலி பண்ணிட்டு அத்திரி ஆசிரம பக்கம் வந்தா இங்க பூத்து குலுங்கிறது புஷ்பங்களும் பழங்கள். மழையே இல்லை, ஆனா இங்க மாத்திரம் இப்படி பிரபாவமா இருக்கேன்னு எல்லாருமா ரொம்ப நாள் ஆயிடுதான் சாப்பிட்டு கிடுகிடுன்னு உள்ள பூந்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார். ஒரே சத்தமா இருக்கே தோட்டத்திலேன்னு கொள்ள பக்கம் எட்டி பார்த்தாலாம் இந்த அனசூய வயசான பதிவிரதை. உடனே மகர்ஷிகள்லாம் அபராத க்ஷமாபணம் கேட்டுண்டு, அம்மா உங்க ஆத்துக்குள்ள வந்து உங்களை கேட்காம சாப்பிட்டுட்டோம், நாங்கெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆறுதம்மா, பழங்களெல்லாம் பறிச்சுட்டோம், புஷ்பத்தெல்லாம் பறிச்சுட்டோம், நீங்க பொறுத்துக்கணும்னா. அப்ப அனசூய சொன்னால், இது கிரகஸ்தனோட தர்மம் தானே, பசியோட யார் வந்தாலும் சாதம் போடணும். இன்னைக்கு இல்ல, மழை வந்து திருப்பி தேசத்துக்கு க்ஷேமம் வர பர்யந்தான் என் பொறுப்பு உங்களோட சாப்பாடுன்னாலாம் அனசூய. நான் பார்த்துக்கிறேன்னா. அந்த ரிஷிகள் நூற்றுக்கணக்கான பேர் வந்திருக்கா. அவ சொன்னால் நாங்க ஒரு சுத்தி வந்தோம் தோட்டத்தைன்னா, அப்புறம் பூ வச்சு பிஞ்சு வைக்கவே 1 மாசம் ஆகுமே, அன்னைக்கு பழங்கள்லாம் தரேங்கிறேன், உங்க மனசு ரொம்ப பெருசம்மா, ஆனா பூத்து காய்க்கிறது எல்லாம் ரொம்ப நாள் ஆகும். நீங்க ஏதோ இன்னைக்கு ஒரு பொழுது எங்களை திட்டாத, சாப்பிட்டதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ, அதுவே போரும்னா. உடனே அனசூய சொன்னால், எங்க ஆத்துல சாப்பிடுன்னு உன்னை நான் சொல்றேன்னா அந்த கவலை எனக்கு இருக்காத, நான் என்ன பண்ணா உனக்கு என்னன்னா, நாளைக்கு இருக்குமா இருக்காதா. ஒருத்தர் எங்க என்ன சாப்பிட கூப்பிடுறாருன்னு வச்சுப்போம், உங்க ஆத்துல வாழை இலை இருக்கோ, உங்க ஆத்துல பஞ்சபாத்திரம் இருக்கோன்னு நான் இனிமே ஒன்னொன்னா கேட்க முடியுமா? வாத்துல நெய் இருக்கா, தயிர் இருக்கா, அவரை ஊத்தி இருக்காளா, இப்படியும் கேட்க முடியுமா? சாப்பிட கூப்பிடுறவா கவலைப்படுறா, அவளே 1008 கவலையோட தானே கூப்பிடுவா சாப்பிட ஒருத்தர். அவளுக்கு கவலை காப்பி இருக்கா, சாப்பாடு இருக்கா, இலை இருக்கான்னு. அதுபோல அனசூய சொன்னால், இந்த கவலை உங்களுக்கு என்னத்துக்கு, நான் பார்த்துக்கிறேன்னா. எல்லாரும் இங்கே இருக்கோன்றது சந்தோஷம் வாழ்க்கை. ராத்திரி தங்கறால், திருப்பி கார்த்தால எழுந்து பார்த்தா அத்தனை பூச்செடிகள்லையும் புஷ்பங்களும் பழங்களும் நிறைஞ்சிருக்கான். இப்படி பல நாளைக்கு சிருஷ்டி பண்ணினாலாம். யயா மூலபலே சிருஷ்டே ஜாஹ்னவீச்ச பிரவர்த்திதா. பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம், தாகமா இருக்கே, ஜலம் இல்லையேன்னா கண்ணை மூடினாலாம் கங்கை ஓட ஆரம்பிச்சுட்டான் ஆசிரம கரையோட. வேணுங்கிற ஜலம் சாப்பிடுங்கன்னு சொல்ல, கங்கை வத்தாத நதி, எத்தனை மழை பெஞ்சாலும் பெய்யலைன்னாலும் ஜீவ நதியா இருக்கிறதுனால கங்கை வாசல்ல ஓட ஆரம்பிக்க, கங்கா ஜலத்தை சாப்பிட்டு பல நாள் ரிஷிகள்லாம் அங்க வசிச்சால் அப்படின்னு இந்த சர்க்கத்துல அந்த அனசூயோட மகாத்மியம் சொல்லப்படுற. தசவருஷான்யனா விருஷ்டியா தக்தே லோகே நிரந்தரம் யயா மூலபலே சிருஷ்டே ஜாஹ்னவீச்ச பிரவர்த்திதா. அம்பாளுக்கே சாகம்பரி அப்படின்னு ஒரு பேர் அம்பாளுக்கு. சாகம்பரி ஸ்வேதேன்னு லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே அம்பாளுடைய வைபவம் சொல்லப்படுறது. கௌதமருடைய ஆசிரமத்திலையும் ஒரு சமயம் காயத்ரி தான். கௌதமருடைய ஆசிரமத்திலையும் என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பாள் காயத்ரி, எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பாள். இது மாதிரி க்ஷாமம் வந்து எல்லாருமா வந்து வருத்தப்பட்டால் கௌதமர்கிட்ட, நம்ம ஆசிரமத்துல என்ன வேணுமோ உங்களுக்கு கிடைக்கும், நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, அம்பாலே காயத்ரியே தன் தேகத்திலேருந்தே காய்கனிகளை உண்டாக்கினாலாம். அந்த மகர்ஷிகளுக்கு என்ன தேவையோ, சாகம்னா கீரைக்கு பேர், சாகங்கள், பாக்கம்னா சமையலுக்கு பேர், சாக்க பாக்கங்கள் அப்படின்பா. கீரைகளையும் காய்கறிகளையும் தன் உடம்புலேருந்தே சிருஷ்டி பண்ணி கௌதமர் தன் தபோபலத்தினாலே, காயத்ரி அம்பாள் உடைய அனுகிரகத்தினாலே அந்த கௌதமரோட வம்சத்துல வந்ததுதான் மௌத்கல்ய கோத்திரம். இந்த முத்கல கோத்திரம் இருக்கே, அந்த கௌதமருடைய வம்சத்துல வந்ததுதான் ஆங்கீரசர் அப்படின்னு. பார்மேஸ்வர், பார்மேஸ்வர் அவருடைய பிள்ளை இந்த மௌத்கல்யர். காயத்ரியினுடைய ஒரு அனுகிரகம் அம்பாளுடைய ஸ்தோத்திரத்திலையும் மகாலட்சுமி ஸ்தோத்திரத்திலையும் கிர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டிஸ்திதி பிரளயகேலுஷு சம்ஸ்திதாயி தஸ்ஸீ நமஸ்திரிபுவனைக குரோஸ்தருண்யை. பிரம்மா பக்கத்துல இருக்கிறதே வாக்தேவதையாக இருக்கலாம் பராசக்தி அம்பாள். கீர்தேவின் பேரு சரஸ்வதி, வாக்குக்கு தேவதை. கீர்தேவதேதி ரங்கநாதன் பக்கத்துல இருக்கிறதே கருடத்வஜ சுந்தரீதி, மகாலட்சுமியா பிரகாசிக்கிறார். சாகம்பரியாக இருக்கார். சாகம்பரீதி
சசிசேகர வல்லபேதி. ஜம்புகேஸ்வரன் பக்கத்துல இருக்கிறதே அகிலாண்டேஸ்வரியாக இருக்கா. மாதுபூதேஸ்வரன் கிட்ட சுகுந்தி முந்தலாம்பாலாக இருக்கா. சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு இந்த பிரம்மா ருத்ரன் விஷ்ணு எல்லாம் பண்றாளானா இவா சாமர்த்தியமா? அதுல ஒரு மாமா சாப்பாடு கூப்பிட்டு போட்டாரானா, மாமா அதுக்கு போனேன் நல்லா சாப்பாடு போட்டால்னு சொன்னா மாமாவோட சாமர்த்தியமா? மாமி தானே சமைச்சு போட்டிருப்பா. ஆனா பேரெல்லாம் மாமாவுக்கு. மாமா அதுல நல்ல சாப்பாடு கிடைச்சது அப்படின்பா. மாமியும் தான் கூட சேர்ந்து செஞ்சிருப்பா. ஒரு கால் மாமா ஏதாவது கரையாரு இருந்தா கூட மாமி தான் சமைச்சிருப்பா. அதுபோல பிரம்மா பண்றார் சிருஷ்டி, ருத்ரன் பண்றார் சம்ஹாரம், விஷ்ணு பண்றார் ரக்ஷணம்னாலும் எல்லாம் இவள் பண்றாலாம் கூட இருந்தது. சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிஷு சம்ஸ்திதாயை. அதை எப்படி பண்றாளாம்? கேலின்னா விளையாட்டு. ஸ்ரீரங்கத்துல இருந்தபடியே விளையாட்டா பண்றாளாம் சிருஷ்டியாதி லீலைகளை. சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேலிஷு சம்ஸ்திதாயை தஸ்ஸீ நமஹா. அவளை நமஸ்கரிக்கிறேன். திரிபுவனைக குரோஸ்தருண்யை. 3 லோகத்துக்கும் குருவான, குருன்னா பெரியவர், 3 லோகத்திலாலையும் கொண்டாடப்படுற எங்க ரங்கநாதனுடைய மகிழ்ச்சி நீ. குரோஸ்தருண்யை. அவனுக்கு பிரியமானவர். பிரம்மா பக்கத்துல சரஸ்வதியாகவும் இருக்காள், சிவன் பக்கத்துல பார்வதியாயும் இருக்காள், விஷ்ணு பக்கத்துல மகாலட்சுமியா இருந்தாலும் அங்கங்க அப்படி இருந்தா கூட பிரதான ஸ்தானம் எதுனால் எங்க ரங்கநாதனுக்கு பக்கத்துல ரங்கநாத மகிழ்ச்சி நமஹா அப்படின்னு அர்ச்சனையில சொல்லுவார். ஒரு தனி ரங்கநாயகின்னு ஒரு அஷ்டோத்திரம் இருக்கு. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் வேறு, ரங்கநாயகி அஷ்டோத்திரம் வேறு. அதுபோல ரங்கநாதனுக்கும் அஷ்டோத்திரம் இருக்கு, ரங்கநாயகிக்கும் அஷ்டோத்திரம் இருக்கு. ரங்கநாத மகிஷி. தஸ்ஸீ நமஸ்திரிபுவனைக குரோஸ்தருண்யை. கிர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி. இன்னைக்கு 100கணக்கான கிலோ கரிகாய்கள் எல்லாம் கொடுத்தது பிராமணாளுக்கு. ஒரு மூட்டை அரிசியும் பருப்பு வெல்லம் இன்னும் மங்கள திரவியங்கள் 5 கிலோ ஆட்டா மாவு, அதோட கூட கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோக்கு மேல கரிகாய்களும் எல்லாருக்கும் கொடுத்தது. 200 கிலோக்கு மேல கரிகாய்களும். நான் நினைச்சின்ன இத்தனையும் இங்க வந்து பரத்தி ராமனோட சந்நிதியில கொடுக்கறதுன்னா அவளோட சக்தி தானே. சாகம்பரி, சாகங்களுக்கு உண்டாக்குறவளவர். சாகம்பரீதி சசிஷே. என்ன வேணுமோ கொடுப்பால் காயத்து. காயந்தம் திராயசேயஸ்மாது. ஆனா பண்ண விடாது. காயத்ரி மாத்திரம் உபாசனை வந்து எல்லாராலையும் பண்ண. ஒரு சந்தியாவந்தனத்துல 10 காயத்ரி ஒழுங்கா பண்ண முடியல, ஆயிடுத்துங்கிறான். அர்க்கியம் விட்டதுமே சந்தியாவனம் ஆயிடுத்துங்கிறான். ஒரு போதி தான் ஆயிருக்கு. ஆயிரத்தி நற்பியாமையால ஆயிடுத்தி சந்தியாவந்தனங்கிறான். உண்மையதான் இருக்கு சந்தியாவந்தனமே. ஏதோ அர்க்கியங்கள் தான் இருக்கே தவிர அப்புறம் தியானம் இருக்கு, ஆவாகனம் இருக்கு, காயத்ரி இருக்கு, உபஸ்தானம் இருக்கு. இப்படிங்கிறான். ஆயிடுத்தி சந்தியாவந்தனங்கிறான். அதுவும் பைப்புலயே பண்றான். டாப்லயே ஆயிடுறது சந்தியாவந்தனம். சாப்பிட்டுட்டு எச்சகையை அலம்புற டாப்லயே அந்த சிங்க்லயே ஆயிடுறது சந்தியாவந்தனம். பல பேருக்கு பண்ணினா சொல்றேன், பண்ணாத வாழ்க்கை இதை வைத்து கொசத்தி பண்ணினா அப்படி ஆயிடுறது. நன்னா இருக்கிறதுக்கு பாக்கியம் இருந்தா தானே காயத்ரியை உபாசிக்கிற அனுகூலம் கிடைக்கும். உயர்ந்த இடத்துல வச்சுடுவாள் காயத்ரி. மேல மேல உயர்ந்த காயந்தம் திராயசே. யாரு கானம் பண்றானோ அவளை திரா அப்படின்னா காப்பாத்துறவன், தூக்கி மேல வைக்கிறவன். காயந்தம் திராயசேஸ்மாதி காயத்ரி உதாகிருத பிரதிகிரகாது அன்னதோஷாது பாதகாது உபபாதகாது காயந்தம் திராய. மகாபாபங்கள் எல்லாம் சாம்பலா ஆக்கி விடுவாள், தூளா ஆக்கி விடுவாள். பாபமே கிட்ட இருக்காது. காயத்ரி உபாசிக்கிறவாளுக்கு எல்லா பாக்கியங்களும் தேடி வரும். சாகம்பரியாக அந்த கௌதமரோட ஆசிரமத்தில இருந்து அவளும் அனுகிரகம் பண்ணினாள். அதுபோல இங்கே அனசூயம்மா அத்ரி ஆசிரமத்துல அத்தனை மகர்ஷிகளுக்கும் யயா மூலபலே சிருஷ்டே ஜாஹ்னவி ச பிரவர்த்திதா. இப்படி அவளும் உண்டாக்கி இருந்த அந்த ஆசிரமத்துக்கு ராமன் சீதையோட லக்ஷ்மணனோட வர புத்திரனை எதிர்கொண்டு அழிக்கிறா போல அழைச்சார் அத்ரின்னா. சோத்ரேராசிரமமா சாத்தியே தம்ப வந்தே மகாயசாஹ பஞ்சாபி பகவான் அத்ரி புத்திரவது பிரத்யபத்யதா. தன் பிள்ளையை எதிர்கொண்டு அழைக்கிறா போல அழைச்சாரா.
வால்மீகி ஒரு பதம் போட்டாரானா காரணம் இல்லாத போட மாட்டா. எதுக்காவது எதையாவது சொல்லணும்னு வார்த்தையை நிரப்பணும்னு எதையாவது சொல்லிட்டு போயிட மாட்டா. அந்த அக்ஷரங்கள்ல நிரப்பணுங்கிறதுக்காக சொல்ல மாட்டா. புத்திரவதுன்னு ஏன் சொல்றான்னால் இதே ராமன் தான் ஒரு சமயம் இதே அத்திரிக்கு தத்தாத்திரேயரா அவதாரம் பண்ணினாராம். அந்த புள்ள தத்தாத்திரேயன் தான் இப்ப ராமனா வந்திருக்கான் தசரத குமாரனான்னு தெரிஞ்சு எதிர்கொண்டு அழைச்சாராம் அத்திரி. புத்திரவதி பிரத்யபத்யதா, தத்தேன்னு பேரு ஒரு அவதார். அந்த அத்ரி அனசூய தம்பதிகளுக்கு 3 குழந்தை. மும்மூர்த்திகளுடைய சுரூபமா தத்தர் அவதரிச்சார். அப்புறம் துர்வாசர் அவரோட குழந்தை. 3வது சந்திரன் அவளோட குழந்தை. இந்த அனசூய அத்திரி அம்மாவுக்கு பிறந்தவன் தான் சந்திரன். துர்வாசர் அவர் அவளுக்கு தான் பிறந்தார். மும்மூர்த்திகளுடைய ஸ்வரூபமாய் தத்தாத்திரேயர். உயர்ந்த உபாசனை தத்தாத்திரேயருடைய உபாசனை. சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள்ல தத்தாத்திரேய உபாசனை தான். வீர சிவாஜிங்கிறாலே தத்தாத்திரேய உபாசனை தான். பல மகான்கள். கார்த்தவீர்யார்ஜுனன் ஒரு ராஜாயுதம் தான் 100,000 அர்ஜுனனுக்கு சமமாக மகாவீரனவன். அந்த கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு தத்தாத்திரேயருடைய அனுகிரகம் உபாசனை பண்ணி அஷ்டமகா சித்திகள் எல்லாம் அடைஞ்சு அவன் ஒரு பறக்கும் குதிரை வச்சுட்டு இருந்தான். பாகவதத்துல அவனோட கதையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா சொல்றாள் சுகாச்சாரியா. பறக்கிற குதிரை ஒண்ணு வச்சுட்டு இருந்தானா, எல்லாம் தத்தாத்திரேயர் கொடுத்தது. ஏறி உட்காந்து கிளம்புன்னா ஆகாசத்துல பறக்குமா இந்த பறக்கும் குதிரை. அஷ்டமகா சித்திகளும் அவனுக்கு இருந்தது. எல்லாம் தத்தாத்திரேயருடைய அனுகிரகம். பாகவதத்துல சொன்னால் தத்தேன்னு ஏன் பேரு அவருக்கு? இந்த அத்திரிக்கு பிறந்த பிள்ளைக்கு தத்தேன்னு ஏன் பேருன்னால், யாரு அவரை பக்தியோடு உபாசிக்கிறாளோ அவளுக்கு தன்னையே கொடுப்பாரா. தத்தோ மயாஹமிதிய பகவான் ச தத்தஹா. சுகாச்சாரியால் சொல்றால் தன்னையே கொடுக்கிறவர். அதனால தத்தஹான்னா கொடுக்கிறவர்னு அர்த்தம். தத்தம்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். தத்தே தத்தேன்னு ஏன் பேர் இவருக்குன்னால், ஏதோ உபாசனை பண்ணா கேட்டதை கொடுப்பா. ஏதோ பணத்தை கொடுப்பால், வீட்டை கொடுப்பால், வஸ்திரங்களை கொடுப்பால், அண்ணன் சமிருத்தியை கொடுப்பால். ஆனா இவர் என்ன கொடுப்பார்னால் தன்னையே கொடுப்பாரா. ஏகநாத சுவாமிகளுக்கு தத்தாத்திரேய உபாசனை தான். பண்டரியிலே நாதன் பக்தால்ல இருக்காலே பல பக்தர்கள் இந்த தத்தாத்திரேய உபாசனையில இருந்தவா. தத்தோ மயாஹமிதியத் பகவான் சதத்தஹா. தன்னையே கொடுக்கிறவர். அத்திரிக்கு பிள்ளையா பிறந்ததுனால ஆத்திரேய கோத்திரம். கோத்திர பேரையும் சேர்த்து தத்திர ஆத்திரேயர், தத்த ஆத்திரேயர் அப்படின்னு சேர்த்து தத்தாத்திரேயர் அப்படின்னு. கர்நாடகத்திலையும் அவரோட பாதுகை இன்னைக்கும் பூஜிக்கப்படுறது. அங்க கொண்டு கங்காஜலத்தை அகஸ்தியர் பிரம்மலோகத்திலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த பாதுகையை பூஜை பண்ணிட்டு இருக்கிற காலத்துலதான் நம்ம மலைக்கோட்டை பிள்ளையார் வந்து அந்த கவண்டல் உருட்டி விட்டுட்டா. அந்த தத்தாத்திரேயரோட பாதத்தை அலம்பி வரால் காவேரி. காவேரிக்கும் ஒரு தனியான பெருமை. விஷ்ணு பாதோத்பவா கங்கான்னு எப்படி கங்கையை சொல்றோமோ, விஷ்ணு பாதத்திலேருந்து கிளம்புறாள்னு அதுபோல தத்தாத்திரேயரும் விஷ்ணு தானே. அந்த விஷ்ணுவனுடைய பாதம் அங்க இருக்கு. அங்கேருந்து காலம்பி தத்தாத்திரேயருடைய காலம்பி நெல்லி மரத்தடியிலேருந்து தலக்காவேரியிலேருந்து கிளம்பி வரா. இந்த காவேரியும் தத்தோம் அந்த தத்தாத்திரேயர். பஞ்சாபி பகவான் அத்ரிஹி புத்திரவதி பிரத்யபத்யதாம். சுவாமி அங்க ராத்திரி தங்கி அனசூயைக்கு நமஸ்காரம் பண்ணி அனசூய பதிவிரதா மகாத்மியங்கள் நாம் சொல்லி சீதைக்கு நிறைய பட்டு பீதாம்பரங்கள்லாம் தன் யோக சக்தியினால இப்படி கண்ணை மூடி திறக்கிறாளாம். பெரிய பொட்டி வந்து இறங்குறதா. அதுல ஒரே பட்டு பீதாம்பரங்கள் ஆபரணங்கள்லாம். சீதை உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கிறா. எல்லாத்தையும் எடுத்து தங்கையாலேயே சீதைக்கு அலங்காரம் பண்ணி ராத்திரி அங்க தங்கி மறுதினங்கார்த்தால சீதையா காலையே சீதா கல்யாணங்கள்லாம் கேட்டு ராமனுக்கு விடை கொடுத்து அமைச்சால் தண்டகைக்குள்ள பிரவேசிச்சார் ஸ்ரீராமன். தத்தாத்திரேயருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த அத்ரி மகர்ஷியோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அங்க இன்னும் பல மகர்ஷிகளா நிறைய ஆசிரமங்களா அந்த அத்ரி ஆசிரமத்தை ஒட்டி அங்க இருக்கிற அக்னிஹோத்திர சாலைகள்லாம் போய் சுவாமி சீதையோட நமஸ்காரம் பண்ணேன். அங்க இருக்கிற அக்னிஹோத்திர பஸ்மாவை எடுத்து அவள்லாம் எட்டு விட்டு இந்த மகர்ஷிகள்லாம்
इतीव तैः प्राञ्जलिभिस्तपस्विभिः द्विजैः कृतः स्वस्त्ययनः परं तपः वनं सभार्यः प्रविवेश राघवः सलक्ष्मणः सूर्यैवाभ्रमण्डनम् इतीव तैः प्राञ्जलिभिस्तपस्विभिः द्विजैः कृतः स्वस्त्ययनः परं तपः स्वस्त्ययनம்னா வேதத்தை சொல்லி சுஸ்தி வாச்சம் जीते वाते पुनर्निवेत्याः क्षेमो वै राष्ट्रस्य शीतो वातः क्षेममेवावरुन्धे ஒரு பஞ்சாதி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கறா இல்லையா இதுக்கு ஸ்வஸ்தி வாச்சனம்னு द्विजैः कृतः स्वस्त्ययनः परं तपः சுவாமிக்கு அதுபோல அக்னிஹோத்திர பிரசாதங்கள்லாம் கொடுத்து எல்லா அக்னிஹோத்திரிலையும் சுவாமி சீதையோட லக்ஷ்மணனோட பிரதட்ச நமஸ்காரம் பண்ணிட்டு வனம் சபாரிய பிரவிவேஷ ராகவஹ தண்டகைக்குள்ள பிரவேசிச்சார் சலக்ஷ்மணஹ சூரிய இவாபிரமண்டனம் சூரியன் அஸ்தமிக்கிற காலத்துல மலை வாயில எப்படி போய் மறைவாரோ அதுபோல தண்டகைக்குள்ள மறைஞ்சா இந்த மகர்ஷிகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறதையே சீதையோட லக்ஷ்மணனோட ராமனும் தண்டகாவனத்துக்குள்ள மறைஞ்சார் அப்படின்னு அழகா அயோத்தியா கண்டதோட முடியறது பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவானன்னு அடுத்து தண்டகாரண்யம் ஆரண்ய காண்டங்கள் நாளைக்கு மேல சொல்லுவோம். இன்னைக்கு கருட வாகனம் ஸ்ரீரங்கத்துல பங்குனி உற்சவம் நடந்துருக்கு. நேற்றுக்கு முந்தா நாள் ஜீயபுரம் போயிட்டு வந்தார் பெருமாள். இன்னைக்கு ஒரு நாள் பாட்டி ஒரு தடவை கீரை கொடுத்தாலும் அவள் நினைவா போயிட்டு வரா. இங்கே எது வெயில்ல கொள்ளடத்துல போயிட்டு அடிச்சுட்டு காவேரியிலெல்லாம் இறங்கி நேராக அங்கேருந்து ஜீயபுரம் போய் அங்கே அதே போல மண்பானையில கீரை பண்ணி நிவேதனம் பண்ணுவாள் பெருமாளுக்கு. அந்த பாட்டியை நினைச்சுட்டே சாப்பிட்டு பெருமாள் அங்க ராஜன் அவள் கொடுக்குற அந்த கீரையை என்னைக்கோ ஒரு நாள் கொடுத்தான்னு நினைச்சுட்டு அப்படி ஒரு கருணாமூர்த்தி ஸ்ரீரங்கத்துல நடமாடின்னு இருக்கிற தெய்வம் அந்த கீரையை சாப்பிட்டுட்டு அந்த பாட்டி நினைவோட நம்ம ஆசிரமத்தோடு தான் வர்றா. பொறுத்தையும் வரத்தையும் நேதிக்கெல்லாம் பெருமாள் வந்தார் இந்த பக்கம். ஒரு சமயம் கொரோனா நேரத்துல அந்த பக்கம் போக முடியல, நம்ம ஆசிரம வாசலோடு போனார் பெருமாள். அப்பதான் இந்த ஆசிரமம் அமைஞ்சுது. பெருமாள் பார்த்துட்டே கட்டாட்சிச்சுட்டே போனார். அன்னைக்கு ஒரு தடவை தான் அப்படி போனார் உற்சவத்துல. இந்த கரையோட போனார். இங்கே ராமாசிரமம் அமைஞ்சுது. பெருமாளுடைய ஒரு கட்டாட்சம். இங்கே அவரையே நினைச்சுட்டு பாராயணங்கள் பண்ணிட்டு பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம்னு ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க ஸ்ரீஷ்ட வர்த்ததாம்னு பிரார்த்திக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஆசிரமம் இங்கே பெருமாளுடைய கட்டாட்சத்துல ஆச்சாரியனுடைய ஒரு அனுகிரகத்துல ஆயிருக்கு. இன்னைக்கு கருட வாகனம் பெருமாள் வந்து கருடன் மேல வரா. 4 கருட சேவை தை மாசி பங்குனி சித்திரைன்னு அடுத்த சித்திரை பிறந்தாலும் ஒரு சைத்ரோத்சவம் இருக்கு. பெரிய ரதத்துல பெருமாள் வருவா. இன்னைக்கும் கருட வாகனம் ஸ்ரீராமநவமி புண்ணிய காலத்துல ராமனுடைய அனுகிரகம் எல்லாரும் ஒரு 10 நிமிஷமாவது ராமநாம அழகா எல்லாரும் சொல்லணும். வீட்டுல அஸ்தமிச்சாலும் பரவாயில்ல, குழந்தைகளோட உட்காந்து அதை ராமனுக்கு ஒரு புஷ்பம் வச்சு ஒரு கற்பூரம் பண்ணி 2 திராட்சையாவது நிவேதனம் பண்ணி 10-15 நிமிஷம் ராமநாமா சொல்லணும். வீடுன்னு சொன்னா பகவானை வதிக்கிற வீடு தான் வீடு. தாவத் திராகாதயஸ்தேனாக தாவத் காராகிருகம் கிருகம் அப்படின்னார் பிரம்மஸ்துதியில. மாதிரி ராமநவமி கோகுலாஷ்டமி இந்த காலத்திலேயாவது சுவாமி எடுத்து வச்சுட்டு சந்தனம் இட்டு புஷ்பம் சாத்தி ஏதோ கையில் கிடைச்ச பால் பழங்களை நிவேதனம் பண்ணி பகவானை பஜிக்கிற வீட்டில் தான் நிம்மதி இருக்கும். நிம்மதி இல்லைங்கிறால் சில பேர் வீட்டில் பகவானே ஆராதனம் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் நிம்மதி? இந்த மாதிரி புண்ணிய காலங்கள்ல அதுக்காக தான் ஏற்பட்டிருக்கு. பகவானை மறக்காதேன்னு ஞாபகப்படுத்துறதுக்கு 10 நிமிஷம் ராமநாமா சொல்றது. முடிஞ்ச அன்னைக்கெல்லாமும் அப்படியே ராமன் சன்னதியில உட்காந்து அஸ்தமிச்சாலும் தாரக நாமாவை சொல்லி ஸ்ரீராமனுடைய அனுகிரகத்துக்கு எல்லாரும் பாத்திரமாகணும். ஜானகி காந்த ஸ்மரணம் குருவாத புரீஷ பஞ்சகாக்கியம் ஸ்துதிரத்னம் படதாம் சுமங்கலம் ஸ்யாதி ஹிருதி சாபி விஷேதி ஹரிஸ்வயம் தூரதிநாதாயுததுல்யதேக காந்தி நாராயண 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 ஹர நம பார்வதீபதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி கி